கல்யாணத்துக்கு சூட் செலக்ட் பண்றதுல கன்ஃபியூஷனா இந்த வீடியோ பாருங்க. இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்க கல்யாணமா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட் கல்யாணமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈஸியா ஒரு சூட்டை செலக்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் 1 வந்து நீங்க போட போறது ஒரு சூட்டா இல்லனா ஒரு டக்ஸிடோவான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். சூட்டுக்கும் டக்ஸிடோக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அதை போய் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க வாங்க போறது ஒரு 2 பீஸா இல்ல 3 பீஸா. அது டக்ஸிடோவா இருந்தாலும் சரி, சூட்டா இருந்தாலும் சரி, அது 2 பீஸ் சூட்டா இல்ல 3 பீஸ் சூட்டா இல்ல 2 பீஸ் டக்ஸிடோவா இல்ல 3 பீஸ் டக்ஸிடோவான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 வந்து உங்களோட சூட் இல்ல டக்ஸிடோவோட கலரை சூஸ் பண்றது. இதை சூஸ் பண்றது ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபியான்சேவை அவங்களோட லெஹங்காவோ இல்ல அவங்க சாரியோ வாங்க விடுறது. அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா உங்களோட சூட்டோட கலரோ டக்ஸிடோ கலரோ சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வாங்க. ஸ்டெப் 4 வந்து உங்க சூட்டோட பேட்டர்னை செலக்ட் பண்றது. பேட்டர்னா நீங்க கலர் செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த கலர்ல ஃபுல்லா பிளெயின் கலர் சூட் போட போறீங்களா, இல்ல வந்து ஒரு செக்ஸ் போடுறீங்களா, இல்லனா ஒரு ஸ்ட்ரைப்ஸ் போட போறீங்களா, இல்ல சூட்ல ஜாக்கெட் அண்ட் ட்ரவுசர் மட்டும் பிளெயினா இருக்கும், உள்ள இருக்கிற வேஸ்ட் கோட் மட்டும் நான் செக்ஸ்ல போட போறேன், அப்படியே தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றீங்களா, இதெல்லாம் தான் வந்து நீங்க பேட்டர்ன்ல செலக்ட் பண்ண போறீங்க. அஞ்சாவது கடைசி ஸ்டெப், இது வந்து உங்களோட ஃபிட், உங்க சூட்டோட ஃபிட் எப்படி இருக்கணும்ங்கறத இன்னொரு ரீல்ல பண்ணி போடுறேன். பட் ஜெனரலா